விட்டால் அக்காவுக்கு பதிலாக மச்சானை நானே கட்டிக்கொள்வேன். சு. சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி. திருநங்கைகளின் சொல்லப்படாத கதை. வாசிப்பவர் ரே. விஜயலட்சுமி. அத்தியாயம் 9. வாழ்ந்து கெட்டவர்கள் என்பது போல் அவர்கள் கெட்டு வாழ்கிறவர்கள் என்ற புதுமொழியாய் சொல்லும்படியாய் இருந்தது அந்த வீடு. சமையலறை மட்டும் பாடாவதி சுவரோடு நிற்க, அதற்கு எதிர் திசையில் புதிய கான்கிரீட் சுவர்களால் ஆன வீடு. சுற்றிலும் அடைக்கப்பட்ட பனை ஓலை காம்பவுண்ட் அகற்றப்பட்டு கருங்கல் சுவர் கம்பீரமாய் நின்றது. 3 அறைகளை கொண்ட 2 பத்தி கட்டிடம். அந்த இரண்டும் நீண்ட வராண்டாவில் அல்லது திண்ணையில் முகங்களை காட்டிக் கொண்டிருந்தன. சுயம்புவை யாரோ உள்ளே கொண்டு வந்து விட்டுவிட்டு வந்த சுவடு தெரியாமல் போய்விட்டார்கள். அவன் 3 அடி உயரத்திற்கு மேலுள்ள தார்சாவில் பெஞ்சு மேல் உட்கார்ந்திருப்பவர்களை பார்த்தான். ஒருவர் பிறக்கும்போதே முடி முளைக்காத மொட்டை, 60 வயது இருக்கும். அவர் அருகே ஒரு கம்பீரமான ப வடிவ மீசைக்கார இளைஞன். அவன் பக்கத்தில் மஞ்சள் முகத்தோடு கூடிய ஒருத்தி, வயிறு துருத்த, சுவரில் சாய்ந்து மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். எதிர்ப்புற நாற்காலியில் அதே வயது இளைஞன், ஆனாலும் மீசை தெரியாத கருப்பு. சுயம்பு முற்றத்தில் நிறுத்தப்பட்ட மோட்டார் பைக்கின் முன்பக்க முகப்பில் ஒரு கராத்தேக்காரனின் உருவப்படத்தை ரசித்து பார்த்தான். ஆம்பளைன்னா இப்படித்தான் இருக்கணும், இல்லாட்டி அந்த டேவிட் மாதிரி இருக்கணும். அதே ஒரு கேனே காரி மூஞ்சி. சுயம்பு கராத்தே உருவத்தை கண்ணிலிருந்தும் டேவிட் உருவத்தை மனத்திலிருந்தும் விடுவித்து கொண்டே தன்னை ஆச்சரியமாக பார்ப்பவர்களை அகல கண் போட்டு கேட்டான். இது பூக்கட்டி அருணாச்சல வீடு தானே? ஒரு காலத்தில் பூக்கட்டி பூக்கட்டி என்று தன்னை இளக்காரமாக பேசிய ஊரே இப்போது அதை மறந்து வாத்தியார் வீடு என்றும் டிராக்டர்காரர் வீடு என்றும் பல கௌரவ பட்டங்களை வழங்கும்போது சுயம்பு அழுகி போன பூக்களை கிளறுவது கண்டு அந்த மொட்டை தலைவர் கோபப்பட போன போது பிள்ளை தாய்ச்சி கேட்டால், யாருங்க நீங்க, என்ன வேணும்? என் பேரு சுயம்பு, எங்கள் அக்கா பேரு மரகதம், நல்லாம்பட்டி பிள்ளையாரு எங்கள் அப்பா. வாயும் வயிறுமான அந்த பெண் வாங்க உள்ள வாங்க என்று கூவியபடியே எழுந்தாள். வீட்டுக்குள் எட்டி பார்த்து எம்மா எம்மா என்றாள். பிறகு அவளே உள்ளே போய் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அதை ஒரு முந்தானையால் துடைத்து விட்டாள். உடனே அவன் 3 படிகளில் முதல் படி வழியாய் ஏறாமல் எகிரி குதித்து அவள் போட்ட நாற்காலியில் உட்கார்ந்தான். இதற்குள் ஒரு வயதான அம்மாள் உள்ளறையிலிருந்து வெளிப்பட்டாள். ஒரு காலத்தில் போடப்பட்ட பாம்படக்காதை அறுத்து கம்மல் போட்டிருக்கலாம் என்பதை அவள் காதுகளின் சிதைந்து போன அடிவாரங்கள் காட்டின. எல்லோருக்கும் திருப்தி. தம்பிக்காரனே இவ்வளவு அழகென்றால் அக்காவை பற்றி கேட்க வேண்டாம். ஆனால் இவனுக்கே ஒரு தடிமாடு வயசு இருக்கும். பொண்ணுக்கு எவ்வளவோ. கிழவிக்கா தாலி போடுறது? மொட்டை தலைவர் சந்தேகம் கேட்டார். தம்பிக்கு என்ன வயசு? எங்கள் அக்காவுக்கு 4 வயசு கீழே. சரிப்பா, குத்து மதிப்பாக எவ்வளோ தேரும்? 21 முடிஞ்சு 22 பிறக்க போகுது. நெக்ஸ்ட் மந்த் 7th சிஸ்டர் பர்த்டே. மாமாவுக்கு நீ கடைசியில் சொல்கிற எந்த இழவும் புரியலை. ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் பேசும்போது உடம்பை ஏன் இப்படி வளைக்க? நான் வளைக்கலை மாமா, அது தானா வளையுது. என்ன பிள்ளை அப்படி பார்க்க? உன் மருமகனுக்கு முதல்ல மோர் கொண்டு வா. அந்த அம்மா உள்ளே போய்விட்டாள். சுயம்பு தன் பக்கம் உள்ள நாற்காலியில் இருக்கும் கரி மூஞ்சியையும் எதிர்பக்கத்து சிடு மூஞ்சியையும் சகிப்புத்தன்மையோடு பார்த்து கொண்டு அதே சமயம் எரிச்சலாய் கேட்டான், இவங்கள எவரு மாப்பிள்ள? பிள்ளை தாச்சி அப்போதே அவன் மைத்துனனாகிவிட்டதாய் நினைத்து கொண்டாலும் கிண்டலும் கேலியுமாய் கேட்டான், நீங்களே கண்டுபிடிங்க. சுயம்பு எதிரும் புதிருமாய் உட்கார்ந்திருந்த 2 இளைஞர்களையும் பார்த்தான். எவரும் பிடிக்கவில்லை. ஒருத்தன் கூட ஆம்பளையாய் தெரியவில்லை. எக்கா எக்கா, இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. நடந்தா கிளி வளர்த்து பூனைக்கிட்ட கொடுக்கறதுக்கு சமானம். ஆலம்பழத்தை அண்ணங்காக்கா கொத்திட்டு போகிற மாதிரி. பூனையாக இருந்தால் கல்லடிப்பேன், காக்காவாக இருந்தால் கையை ஓங்குவேன். 2ல் எதையும் உங்ககிட்ட அண்ட விட மாட்டேன். சுயம்பு தன்னிடமே பேசுவது போல் முணங்கியதை பிள்ளை தாய்ச்சி ரசித்தாள். அவளும் அப்படித்தான். மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று தனக்குள்ளேயே முன்பெல்லாம் முணுமுணுத்தவள்
இதற்குள் அந்த இளைஞர்கள் இருவரும் அழகு பரீட்சைக்கு அவனிடம் மார்க் வாங்க ஆசைப்பட்டவர்களாய் லேசாய் சிரித்தார்கள். வாயும் வயிறும் பூதிரவிழ்த்தாள். உங்கள் பக்கத்தில் இருக்கவன் என் சின்னண்ணன், இவர் எங்கள் வீட்டுக்காரரு. அவர் உங்கள் அப்பாவாக இருக்கணும், இல்லை மாமனாராக இருக்கணும். அப்போ மாப்பிள்ளை யார்? பெரிய அண்ணன். ஐயோ, வயசானவரோ? வரத்தானே போகிறான், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வயசை பார்த்தா உங்கள் அக்காவுக்கும் வயசாயிருக்கும் போல தெரியுதே. எப்பா, அண்ணனை கூட்டிகிட்டு வாங்களேன். மணப்பெண் போல் நாணப்பட்ட தாய்க்காரியிடமிருந்து மகள்காரி மோர் டம்ளரை வாங்கி சுயம்புவிடம் நீட்டினாள். அவன் அதை குடித்து கொண்டிருக்கும் போதே அப்பாக்காரர் வெளியே புறப்பட்டார். தம்பிக்காரனும் கூடவே போனான். பிள்ளைத்தாச்சி புருஷன் காதில் கிசுகிசுக்க அவன் இட்லி தோசை வகையறாக்களை வாங்கி வர எழுந்தான். அவனும் போன பிறகு பிள்ளைத்தாய்ச்சிக்கு சுயம்பு பக்கத்தில் நிற்க கூச்சமாக இருந்தது. உள்ளே போய்விட்டாள். சுயம்புவுக்கு அப்பவே மாப்பிள்ளையை பார்க்கும் ஆவல். தம்பிக்காரனுக்கு வயசாவது தேரும், அண்ணன்காரனுக்கு அது கூட தேராதே என்பது போல் குறுக்கும் நெடுக்குமாக லாந்தினான். வாசலில் போய் நின்றான். யாரது இந்த பக்கமாக வாராள்? பஸ்ஸில் சும்மா பக்கத்தில் இருந்ததுக்கு பவுசு பண்ணாலே அவளா? அவள்தான், அதே ரெட்ட பின்னல், அதே அழுமூஞ்சி. அவனை பார்த்தபடியே வீட்டுக்குள் நுழைய போன அந்த பெண்ணை தப்பிக்க முடியாதபடி கையை குறுக்காக நீட்டிக்கொண்டு சுயம்பு ஒரு கேள்வி கேட்கப் போனான். அவள் கோபப்படுவதற்கு பதிலாக சப்த நாடிகளும் அடங்கி சகல நாடிகளும் ஒடுங்கி அவனை பயத்தோடு பார்த்தாள். உங்களுக்கு இந்த வீடா? ஆமாம். இங்கே எப்படி? எங்கள் அக்காவை தான் உங்கள் வீட்டு வாத்தியார் மலைச்சாமி பாண்டியனுக்கு முடிவு செய்திருக்கு. ஆனாலும் நான் ஓகே சொன்னாதான் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு அவர் என்ன வேணும்? கூட பிறந்த அண்ணன். என்ன பஸ்ஸில் போட்டு பாடா படுத்தினாரே அவரா? அப்படி என்னம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்னையை போட்டு இந்த அடி அடித்தவர் எங்கள் அக்காவை போட்டு எப்படி அடிப்பாரோ? உங்கள் வாடையே வேண்டாமா? நேருக்கு நேராக சொல்லிகிட்டே போயிட போகிறேன். அவள் கண்களை தாழ்த்தினாள். பின்னாலும் முன்னாலும் பார்த்தாள். மெல்ல விசும்பினாள். ரகசியம் பேசுவது போல் சொன்னாள். அவர் என் அண்ணன் இல்லை, என்னோட உட்பி. அப்படின்னா இப்போது காதலிச்சுட்டு அப்புறமா கட்டிக்க போகிறவர். அடி பாவி, கெடுத்துட்டியடி. உங்கள் கழுத்தில் அவன் கைபோடு முன்னால் உதட்டில் வாய்படலாமா? ஆமாம், அந்த பாவி பையன் அப்படி ரகலை பண்ணானே, நீயும் என்னான்னு வேஷம் போட்டியே. பஸ்ஸில் உங்கள் ஊர்க்காரங்க யாராவது பார்த்துருந்தா? பஸ்ஸில் யாரும் இல்லைன்னு உறுதி செஞ்ச பிறகு தான் நான் கற்றுனேன். அவன் ஹீரோவானார். நல்ல மனுஷி. கட்டிக்க போகிறவனை குசாமல் தங்கச்சின்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒன்று தங்கச்சியாக நினச்சேன்னு சொல்லிட்டு போகிறான்டி. இனிமேலாவது அந்த கழுத பையில கசின் சிஸ்டர்னு சொல்லு. சிஸ்டர்ன்ற வார்த்தை ரொம்ப புனிதமான வார்த்தை. எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே அவள் எங்கள் அக்காவை பெத்தாங்கிறதுக்காக தான். நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறேன். ஆமாம், நீங்கள் இதுக்காக ஏன் பக்கத்தில் வந்து உட்காந்தீங்க? அதுவா, அது ஒரு பெரிய கதை. சொன்னாலும் தீராது, சொல்லியும் மாளாது. தயவுசெய்து என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லப்படாது. அண்ணனுங்க அடிச்சே கொள்வாங்க. அதுக்கு முன்னால் நான் தூக்கு போட்டு சாக வேண்டியது வரும். இதனால் உங்கள் அக்கா கல்யாணம் நின்றுடும். கவலைப்படாதம்மா, நான் மூச்சை விட மாட்டேன். பொண்ணுக்கு பொண்ணு, இந்த ஒத்தாசை செய்யாட்டா கூட எப்படி? ஆனாலும் உன்னோட அவன் நல்ல ஆம்பளையாக தெரில. அப்புறம் பேசிக்கலாம். அதோ வரானே, அவன் தான் எங்கள் அண்ணன், உங்கள் மச்சான். சுயம்பு மைத்துனனோடு தம்பியோடும் மத்தியில் வந்தவனை பார்த்தான். பயந்தது போல் இல்லை. சரியான உயரம், இரும்பால் செதுக்கப்பட்டது போன்ற வயிறு, வயிறே தெரியாத வாலிப்பு. எல்லா அவயங்களும் தனித்துவ அழகோடும் ஒட்டுமொத்தமான அழகோடும் இருவேறு விதமாய் தோன்றினான். கருஞ்சிவப்பு மூக்குதான் கருடன் மாதிரி. பரவாயில்லை, திருஷ்டி மாதிரி இருந்துட்டு போகட்டும். சுயம்புவின் வருங்கால மைத்துனன் அவனை பார்த்து சிரித்தான். அவன் தோளில் கை போட்டபடியே உள்ளே கூட்டி போனான். அம்மா விரித்து போட்ட பாயில் உட்கார்ந்தார்கள். கல்லூரிக்காரி அவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் கேட்டாள். நீங்கள் எந்த காலேஜ்? அவன் பெயரை சொன்னான். நானும் அங்கே தான் படிக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 2வது வருஷம். நான் எலக்ட்ரானிக் 1 வருஷம். உங்களை பார்க்கவே இல்லையே.
அம்மாக்காரி பிள்ளைத்தாச்சி மகளின் தலையை வருடி கொடுத்தபடி சின்ன மகளின் பெருமையை பெருமை பிடிபடாமல் சொன்னாள். எங்கள் இந்திரா இருக்க இடமே தெரியாது, அவ்வளோ அடக்கம், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறபடி நினச்சி பார்க்க முடியாது தான். இந்திரா நகத்தை கடித்தபோது பிள்ளை தாய்ச்சி சுயம்புவுடன் பேச்சு கொடுத்தாள். மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? என்ன கேள்வி கேட்டுட்டீங்க, எனக்கே மச்சானை கட்டிக்கலாம் போல தோணுது. எல்லோரும் வயிறு குலுங்க சிரித்தார்கள். அதனால் அடிவயிற்றில் வழியெடுத்த பிள்ளை தாய்ச்சி சிரிப்பை அடக்கிக் கொள்ள பல்லை மூட வேண்டியதாயிற்று. சுயம்பு பொதுப்படையாய் கேட்டான். ஆமாம், கல்யாணத்தை எதுக்காக 3 மாதம் தள்ளி போடுறீங்க? பிள்ளை தாய்ச்சி புருஷனை குறும்புத்தனமாய் பார்த்து பதில் சொல்லுங்க என்பது மாதிரி எவருக்கும் தெரியாமல் பொய் கோபத்தோடு அழகு காட்டிய போது வாத்தி மச்சான் விளக்கமளித்தான். சிஸ்டருக்கு இது மாதம், அவளால் கல்யாணத்துக்கு வர முடியாது, அதனால் குழந்த பிறந்த 2வது மாதத்தில் கல்யாணத்தை நடத்தலாம்ட்டு பெரியவங்க நிச்சயம் செய்திருக்காங்க, வேறு காரணம் எதுவும் கிடையாது. வாத்தியார் சொல்லிவிட்டு திடுக்கிட்டு சிரித்தான். எல்லோரும் வினாவாக முகத்தை குவித்தபோது அவன், குழந்தை பிறந்த பிறகு கல்யாணம்னு சொல்கிறேன் பாருங்க என்று சிரித்தான். சுயம்பு தனக்கு முன்னால் வைத்த பக்கடா மசால் வடை பொட்டலங்களை மற்றவர்களுக்கு பரிமாற போனான். இதற்குள் பிள்ளை தாய்ச்சி அதை பிடுங்கிக் கொண்டு எல்லோருக்கும் பாகப்பிரிவினை செய்தான். சுயம்பு அவற்றை தின்றுவிட்டு அவசர அவசரமாய் எழுந்தான். அவன் ஒயிலாக நின்ற தோரணையும் கண்களை சிமிட்டிய விதமும் குரலின் இதமும் அந்த குடும்பத்தினருக்கு ஒரு மாதிரியாகப்பட்டது. ஆனாலும் அவனை சூதுவாதற்ற சுபாவியாக எடுத்துக்கொண்டார்கள். தாய்க்காரிதான், இந்திராவுக்கு இவன் பொருத்தமாக இருக்க மாட்டானோ என்று அப்போது ஆசைப்பட்டதை இப்போது மறுபரிசீலனை செய்தாள். சுயம்புவை எதிர்கால மச்சான்காரனே பேருந்து நிலையம் வரை வந்து வழி அனுப்பினான். அவன் பஸ்ஸில் ஏறிய விதம் மாப்பிள்ளைக்காரனுக்கு என்னவோ போலிருந்தது. யோசித்தான். அத்தியாயம் 9 நிறைவுற்றது.